நமஸ்காரம். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள். அவள் அவதரித்த நன்னாள் ஆடி மாசம் பூர நட்சத்திரம். இன்றுதான் திருவாடிப்பூரம். சிறுமி இதை சொல்லும் போதே பெண் ஆழ்வார், சின்ன வயது ஆழ்வார், இது ரெண்டும் ஆண்டாளுக்கு இருக்கிற பெருமகள். அதோடு கூட ஆண்டாள் தான் பெருமானை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பத்னியாய் மகிழ்ச்சியாய் காட்சி கொடுக்கிறாள், கோவில்தோறும் இருக்கிறாள். ஆண்டாளுக்குன்னு சிறப்பு என்று பார்த்தால் பெண் என்னும் சிறப்பு, சிறு வயதினள் என்னும் சிறப்பு, பெருமானை கைப்பிடித்து அவனோடு அரசியாக அமர்ந்திருக்கிறாள்கிற சிறப்பு, இது ஒவ்வொன்றுமே ஆழ்வார்களை விட ஆண்டாளுக்கு உயர்வை தருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற திவ்ய கஷேத்திரத்தில் அவதரித்தாள். வாழ்ந்ததே ரொம்ப குறைவான வயது. சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். சிறுமாமனிஷர் என்ற சொற்றொடர் வருகிறது. அது என்ன சிறு மனுஷர் மாமனிஷர்? ஒன்று சின்னவராக இருக்கட்டும் அல்லது பெரியவராக இருக்கட்டும், ஒரே சமயத்தில் சிறியவராகவும் பெரியவராகவும் இருக்க முடியுமா? ஆனால் பாட்டு அப்படி இருக்கிறது, சிறுமாமனிஷர். இது எப்படி சொல்லாட்சி என்று ஸ்ரீ பராசர பட்டர் தன்னுடைய தந்தையார் ஸ்ரீ கூரத்தாழ்வானிடத்தில் கேட்கிறார். பட்டருக்கு சிறு வயது. இப்படி பாசுரம் இருக்கிறதே, சிறுமாமனிஷர்னு இருக்கிறதே, இது பொருந்துமா என்று கேட்டார். மேலோட்டமாக பார்த்தால் பொருந்தாது. அதெப்படி சிறியவராக இருப்பவரே பெரியவராக இருக்க முடியும்? ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் பொருந்தும். சிறுமை வயதில் வடிவத்தில், பெருமை அருமை, பெருமை மேன்மை, அது குணத்தில் பண்பில். அப்படி சொல்லலாமே. மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுன்னு சொல்லவில்லையா? அதுபோல் வயது சிறியது, ஆனால் புகழ் கீர்த்தி பெரியது. அது யாராரை போலேன்னு சொல்லுவார்கள். நம் ஆச்சாரியர்களிலேயே சின்ன வயசிலேயே ரொம்ப பெருமை படைத்தவர்கள் உள்ளார்கள். அது பராசர பட்டர் உட்பட. அந்த பெருமகளிலும் பெண்ணாகவே பிறந்து சிறுமியாகவே இருந்து அரங்கனையே கைப்பிடிக்க ஆசைப்பட்டு அரங்கன் திருவடிகளோடையே சேர்ந்தாள். அது ஆண்டாளுக்கு பெருமை. இந்த நன்னாளில் சிறுவர் சிறுமியருக்கெல்லாம் ஏற்றம், சிறுமியர்களுக்கு முக்கியமான ஏற்றம். பல இடங்களில் பார்த்தால் போட்டிகள் நடக்கும். திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டி, அதுபோல் ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன். அதில் ஆண்டாள் வேஷம் போட்டுக்கொள்வதற்கு பலருக்கும் விருப்பம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேஷத்தோடு வருவார். ஆனால் கொண்டாட்டம் ஆண்டாள் திருநட்சத்திர கொண்டாட்டம். ஆண் குழந்தைகளும் ஆண்டாள் வேஷம் போட்டுக் கொள்வார்கள், பெண் குழந்தைகளும் போட்டுக் கொள்வார்கள். ஆனால் ஆண்டாளிடத்தில் ஒரு சிறப்பு, பெண்ணாகவே பிறந்தாள், வேஷம் போட தேவையில்லை. நம்மாழ்வாரோ திருமங்கையாழ்வாரோ ஆண்களாக பிறந்துவிட்டு தங்களையே நாயக்கியாக நினைத்துக் கொண்டு பாடுவார்கள்.
ஆனால் ஆண்டாள் நினைத்துக் கொண்டு பாட தேவையில்லை, பெண்ணாகவே பிறந்தாள். அதனால்தான் 5 கொடிக்கூறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று சுவாமி மணவாள மாமுனிகள் வெகு நேர்த்தியாக பாடினார். மற்ற ஆழ்வார்கள் எல்லார காட்டிலும் விஞ்சி நிற்கும் பெருமை, அந்த பெருமையும் சிறு வயதிலேயே பெருமை. அவ்வாண்டாளுக்கு அரங்கனே கணவன், சுவாமி ராமானுஜரே அண்ணனாக கொண்டாள். பெரியாழ்வாருடைய குமாரத்தி, எப்பேற்பட்ட உறவுக்காரர்கள்! நாமும் ஆண்டாளுக்கு உறவினராக வேண்டுமானால் அவள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழியை கற்று அதன்படி வாழ்ந்தால் நாம் எல்லாரும் அவள் பெற்ற குழந்தைகள்தான். இன்றைய நன்னாளில் அவள் திருநட்சத்திரத்தன்னு ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.